புதிதாய் பூத்த திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நமக்கு பலம் தரக்கூடிய உணவு பெரியது, உணவை விட நீர் பெரியது, நீரை விட தீ மகத்தானது, தீயை விட ஆகாயம் பெரியது, ஆகாயத்தை விட நம் நினைவுகள் மகத்தானது. இந்த நினைவுகளை விடவும் மிக பெரியது எது தெரியுமா? உன்மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தாலே போதுங்க, வாழ்க்கை நிச்சயமா வெற்றி வாழ்க்கையாக மாற்றி அமையும். உங்களுடைய ஒவ்வொரு காலை பொழுதையும் வெற்றி விடியலாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். நீங்க சொல்ல போற அற்புதமான ஆன்மீக தகவலை கேட்கறதுக்காக நாங்க எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைய ஆன்மீக தகவல், ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் நிறைய மீன்கள். அதில் என்னென்னா எல்லா மீன்களுக்கும் ஒரு பயத்தோடு தான் அந்த குளத்தை இருந்துட்டு இருந்தது. என்னென்னா வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து ஒரு மீனவர் வந்து பெரிய வலையை போடுவார். அந்த வலையில் நிறைய மீன்கள் வந்து மாட்டிக்கும். மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் வருவார், நிறைய மீன்களை எடுத்துகிட்டு போவார். இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் பெரிய மீன்கள், ரொம்ப நாளாக வாழ்கிற மீன்கள் கூட அச்சத்தோடு இருந்தது. இன்றைக்கி நம்ம உயிர் போயிடுமோ, நம்ம இருக்க மாட்டோமோ, அடுத்த நாள் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு தான் எல்லா மீன்களும் தூங்கிட்டு இருந்தது. எல்லா மீன்களும் அந்த குளத்தில் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குட்டி மீன் மட்டும், ஒரு சிறிய மீன் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக, எதுக்கும் பயப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அது வந்து அந்த மீனை பார்க்கும்போது எல்லா பெரிய மீன்களுக்கும், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மீன்களுக்கும், அறிவுள்ள மீன்களுக்கும் வந்து ஒரு 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 சந்தேகம் ஏற்பட்டு அந்த மீனை பார்த்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசணும்னு சொல்லி அந்த மீன் கேட்குது. அப்போ எல்லாருமே தூங்கும்போது பயத்தோடு தூங்குகிறோம், ஆனால் நீ மட்டும் அடுத்த நாள் வந்து மீனவர் வருவார், அந்த பயம் இல்லையான்னும்போது பயம் இல்லை. அப்போ பயம் இல்லாமல் எப்படி தூங்குறோன்னு கேட்டபோது அந்த மீன் ரொம்ப அழகாக ஒரு சிறிய விஷயத்த சொல்லும். அந்த மீனவர் எப்போல்லாம் வந்து தன்னுடைய வலையை வந்து குளத்தில் போடுறாரோ, நான் என்ன பண்ணேன்னா வேக வேகமாக அவர் கால்கிட்ட போய் நின்றுடுவேன். அப்போது அந்த வலை வந்து அவர் கால்கிட்ட வராது. அப்போது நான் தப்பிச்சுப்பேன். அவருக்கு வேணும் மீன் எடுத்துகிட்டு போகும்போது நான் பாட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்டுவேன்ற மாதிரி சின்ன மீன் சொல்லிச்சு. நம்ம லைஃப்பில் வந்து இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மாய வலைகள் வீசப்படுது. நம்ம அந்த மாய வலைகளில் மாட்டிக்காமல் வந்து சந்தோஷமாக, ஆனந்தமாக, சிறப்பாக நல்ல லைஃப் ஆடணும்னா நம்ம வந்து கடவுளோட பாதத்தை பிடிச்சிக்கணும். நம்ம நேராக எங்கே போயிடணும், ஒவ்வொரு நாளும் கடவுளோட பாதத்துக்கு கீழே நம்ம பிடிச்சிட்டோம், அவரோட பாதத்தை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை எந்த விஷயமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கும், எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் ரொம்ப தேவையான பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கேரளாவிலேருந்து யாருமா பேசுறீங்க? ஃபரிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. அம்மா சரிதாம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா உங்கள் கேள்வி சரியாக புரியலையம்மா? உங்களோட கடன் அடையணும்மா? நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு போங்கம்மா. அந்த குருவாயூர்ன்றது குருவும் வாயுவும் சேர்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு இடம்மா. உங்களோட நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல, உங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் வடகிழக்கும் வடமேற்கும் பாலம் இருக்கும். ஸோ குருவாயூர் ஒரு சிறந்த கோயில்மா. அந்த கோயிலுக்கு போங்க, உங்களுடைய இடம் மாற்றம் ஏற்பட்டு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் புனிதா. நீங்கள் மதுரையில் எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரை திருநகர்லேருந்து. ஓகே, பழைய வீடு வாங்கலாமான்னு கேட்குறீங்க? என் பையன் தான் பழைய வீடு வாங்கலாமா? எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க போகிறீங்கம்மா? 20 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் பேங்க்ல லோன் வாங்கி தான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய திருப்பரங்குன்றம் மலை எந்த பக்கத்தில் இருக்குமா நீங்கள் வாங்குற இடத்துக்கு? வாங்குற இடத்துல இருந்து கிழக்கு பக்கம் இருக்குங்க. அப்போ வாங்க வேண்டாம்மா. நீங்கள் வாங்குற இடத்துக்கு கிழக்குலையும் வடக்குலையும் மழை இல்லாமல் இருக்கிறது நல்லதுமா.
திருப்பரங்குன்றம் மலை கிழக்கு பக்கம் இருக்குன்னா அந்த இடம் சிறந்த இடம் இல்லைம்மா. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி புனிதா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். தெருக்குத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இரு வகை சொல்றாங்க. நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெருக்குத்து, இன்னொன்னு வந்து அந்த அளவிற்கு வாங்க வேண்டான்னு இருக்கிற தெருக்குத்து அப்படின்னு சொல்றாங்க சார். இதனை குறித்து சொல்லுங்க. நிறைய பேர் வந்து இந்த தெருக்குத்துன்ற விஷயத்தில் வந்து பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக அதை எடுத்து அதை செயல்படாமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை பார்க்குறாங்கன்றது உண்மை. அந்த தெருக்குத்துல 4 தெருக்குத்து நல்லது இருக்குது, 4 தவறான தெருக்குத்து. நீங்கள் சொன்னபடி எதெல்லாம் நல்ல தெருக்குத்து அப்படின்னு சொன்னால், ஒரு கிழக்கு பக்கம் தெருக்குத்து இருக்குன்னா அது வடக்கு ஒட்டி வரணும். வடக்கு பக்கம் தெருக்குத்து வருதுன்னா கிழக்கு ஒட்டி வரணும். மேற்கு பக்கம் தெருக்குத்துனா அது வந்து வடக்கு ஒட்டியும், தெற்கு பக்கம் தெருக்குத்துனா கிழக்கு ஒட்டியும் வந்ததுன்னா அது நல்லது. இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் அது வந்து தெருக்குத்து வந்தோன்னா அது தவறானது. அதாவது வடமேற்கு வடக்கு, தென்மேற்கு மேற்கு, தென்மேற்கு தெற்கு, தென்கிழக்கு கிழக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்ல தெருக்குத்தில் நீங்கள் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். தவறான தெருக்குத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் நம்ம வந்து எந்த வித வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் அதனால் எந்த பிரயோஜனங்களும் ஏற்படாதுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இடம் வாங்கும்போதே, இப்போ புனிதா கேட்குறாங்க, அதுபோல் வந்து யாராவது இடம் வாங்கும்போதே முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் அந்த இடத்துல உயரம் பள்ளம்ன்ற ஒரு விஷயத்தையும் தெருக்குத்தையும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்தையே வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல சிம்பிளாகவோ பெரிய வீடாவோ நீங்கள் கட்டி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கலாம். பட் தெருக்குத்தை மட்டும் நீங்கள் அவ்வளோ வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க. பட் தவறான தெருக்குத்துக்கு வந்து இந்த பிள்ளையார் வைக்கிறது, பரிகாரங்கள் பண்ணுறதுன்னு எந்த விதத்திலும் உதவாதுன்றதையும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஈரோடு மாவட்டத்திலிருந்து அந்தியூர்லேருந்து தமிழரசு பேசுகிறேன். தமிழரசு சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். அரசு வேலை பற்றி கேட்க போகிறோம். என்ன சார்? அரசு வேலை. அரசு வேலை உங்களுக்கு வேணுமா? ஆமாம் சார். சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ படிச்சிருக்கேன் சார். பிஇ படிச்சிருக்கீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறீங்க? எவ்வளோ? 6.5 சார். 6.5. அப்போ காலேஜ் சரியாக படிக்கல. ஆமாம் சார். ஆமாம். ஆமாம். அப்போது காலேஜ் படித்தவங்களுக்கு தானே அந்த அரசு வேலைக்கு போகிறது வந்து எளிமையாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கீங்க? சார் கோச்சிங் சென்டர் போயிட்டு. என்ன சார்? கோச்சிங் சென்டர். கோச்சிங் போகிறீங்க. நீங்கள் பேசுகிறதே ரொம்ப தயங்கி பேசுங்க தம்பி. முதல்ல உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து நீங்கள் உடைச்சிக்கங்க. நீங்கள் வந்து சாதிக்க பிறந்தவங்க நம்புங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் வீடோட கிழக்கும் வடக்கும் ப்ராப்ளம். நல்ல வீட்டுக்கு போங்க, நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சார் வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் காட்டுக்குள்ள சண்முகம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சண்முகம், எந்த திருச்சியில் எங்கேருந்து பேசுகிறீங்க? காட்டுக்குத்தூர் இடத்துல பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ் சார். சார் என்னுடைய வீடு வந்து 3 பக்கத்தில் தலவாசல் இருக்குங்க சார். 3 பக்கம் வாசல் இருக்கு. சரி. கிழக்கு, மேற்கு, தெற்கு. ஓகே. ஆனால் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றம் வரை இல்லைங்க சார். சரி. அந்த வீட்டை விட்டு வெளியில போனாலும் போக முடியல. அதுக்கு என்ன ஒரு பரிகாரம், அதாவது என்ன அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க சார். ஒரு வீட்டுக்கு 3 வாசல் இருக்கலாமா சண்முகம்? அது தெரியலைங்க சார். பொதுவாக வந்து இந்த 3 வாசல்ன்றது வந்து ஒரு தவறான அமைப்பு சார். ஒரு வாசல் இருக்கலாம், 2 வாசல் இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம் சார். நீங்கள் வாசல்னு சொல்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிச்சன் டோரு, பெட்ரூம் டோரு, பாத்ரூம் டோர்லாம் எண்ணிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாது. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய டோர் தான் கணக்கு சார். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்கள் வீட்டில் 2 திருமணம் ஏதாவது இருந்ததா சார்? 2 மேரேஜ், அப்பா அம்மா தாத்தா பாட்டி 2 மேரேஜ் இருந்ததான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து 2 திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மருதாளி கட்ட சொல்லுவாங்க. அந்த ஜோதிடர்கள், பரிகாரமிக்காத நல்ல ஜோதிடர்கள் மருதாளி கட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி நீங்கள் கேட்டு பண்ணிக்கங்க சார். அது மாதிரி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் மேற்கு தான் ப்ராப்ளம் சார். அந்த மேற்கு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். சண்முகம், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். ஒருத்தர் வந்து ஊருக்கு வெளியில ஒரு இடம் வாங்குறாங்க சார். அப்போ வந்து அந்த இடத்துல எதுவும் பெருசா வந்து டெவலப்மெண்ட் இல்லை. அந்த இடத்துல ஒரு வீடும் கட்டிடுறாங்க. ஆனா நாளுக்கு நாள் ஸ்லோவா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியுது, இப்போ நம்ம பேசுன மாதிரி தெருக்குத்து பிரகாரமே வந்து அது சரியான தெருக்குத்துல இல்ல அப்படிங்கும் போது அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா சார்? எதுவுமே இல்லாத போது அவங்க நல்லா ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? அந்த இடம் வந்து டெவலப் ஆகுது, ரோடு எல்லாம் டெவலப் ஆகுது, பக்கத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. டெவலப் ஆனதுக்கு அப்புறமா ஆஹா வாஸ்து பிரகாரம் இப்ப சார் சொன்னாரே தெருக்குத்து சரியா இல்ல, நம்ம வீடு அப்படிதானே இருக்கு அப்படின்னு சைக்கலாஜிக்கலா அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா? தீதும் நன்றும் பிறர் தரா வாரா. இப்போ நீங்கள் வந்து என்னோடய அனுபவத்தில்
நானே பக்காவாக ஒரு ஒரு சென்னையில் வந்து ஒரு அருமையான ஒரு வீடு வந்து வெல் டிசைன் வீடு, அது வந்து ஒரு லிஃப்ட் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு நான் கட்டி நான் டிசைன் பண்ணி கொடுத்தேன். ஆஃப்டர் சம் டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தென்மேற்கு மேற்கில் வந்து ஒரு திடீர்னு எதிர்க்க காலியாக இருந்த இடத்த ஒரு லே அவுட்டு டெவலப் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு தவறான தெருக்கூத்து வந்துடுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் 2 விஷயந்தான். நம்ம வந்து சம்பாதித்த பணம் சரியானபடி சம்பாதிக்கல, இல்லை வந்து நமக்கு நேரம் சரியில்லைன்றது தான். அப்போ நேரம் சரியில்லை அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்த வந்து சென்டிமெண்டலாக நான் இது கட்டினேன், நான் ஃபஸ்ட்டு வாங்கின வீடு, நான் இதில் தான் இருப்பேன்னு சொல்லாமல் வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்த விற்கிறது தான் நல்லது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் மனசை சஞ்சலப்படுத்தாதானா, கடவுள் வந்து மனுஷ ரூபா வந்து இப்போ நான் கடவுள் கிடையாது. இப்போ நானோ யாரோ ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் கூட தாய் பார்த்து போங்க ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொன்னாங்கன்னா அது கடவுள் கொடுக்கக்கூடிய மெசேஜாக தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல தவறான தெருக்குத்துனும் போது அதை விற்கிறத தவிர வேறு மாற்று வழிகள் கிடையாது. அப்போ நான் அந்த இடத்த விற்றுட்டு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத வந்து நல்ல இடத்துக்கு போகிற பட்சத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவங்க ட்ரை பண்ணி தான் பார்க்கட்டுமே. சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? கலைச்செல்வி பேசுறேங்க. கலைசெல்விமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பண்றோங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. அம்மா செல்வி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. நாங்க வேலூர்ல இருந்து பண்றோங்க மேடம். சொல்லுங்கள் செல்வி. ப்ரோக்ராம் உங்களுக்கு பாக்குறோம், நாங்க எப்பவுமே பேசணும்னு நினைக்கிறது, நீங்க தான் லைன் கிடைச்சது. சரி, ரொம்ப சந்தோஷமா. எங்களுக்கு சீட்டு கொஞ்சம் பிடிச்சங்க, நிறைய நஷ்டங்க எங்க வீட்டுல. சரி, நீங்கள் அந்த சீட்டு பிடிப்பீங்களா செல்வி? அதை வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து 2வது சீட் நீங்கள் எடுத்துப்பீங்களா? சீட்டு நிறைய இருக்குது, நிறைய பேர் கடங்க எங்க இல்லை இல்லை அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய 2வது சீட்டை வந்து வட்டிக்கு விடுவீங்களான்னு கேட்குறேன். வட்டிக்கெல்லாம் விடலங்க. நீங்கள் சீட்டு நடத்துகிறவங்க வட்டிக்கு விடாமல் அந்த சீட்டை நடத்த முடியாதம்மா? வட்டிக்கெல்லாம் விடலங்க. இப்ப எங்க வீடு தெற்கு பக்கம் வாசடிக்குது. அப்போ அந்த மேற்கு ஒட்டி தாம்மா இருக்கும், தென்மேற்கு தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நீங்கள் சீட்டு நடத்துறதெல்லாம் பண்ணாதீங்க. தென்மேற்கு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் செல்வி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேசுறேன் மேடம். யார் பேசுறீங்க சார் அங்கிருந்து? சேலம் பேசுறேன், சேலம் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். சேலம்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? மோகன் பேசுறேன். மோகன் சார், சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. மோகன் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க மோகன். வணக்கம் சார். ப்ரோக்ராம் ரொம்ப நாளா பார்த்துருக்கிறேன், லைனே கிடைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். கேள்விகளை கேளுங்க மோகன் சார். ஓகே, நேர் இணைப்பில் இல்லை சார். பொதுவாகவே வாஸ்து பிரகாரம் பக்காவா இருக்கிற ஒரு வீடு அப்படின்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? ஓகே, என்னோட ஆண்டாள் வாஸ்து ரூல் படி அது சதுரம் செவ்வகமாக இருக்கணும். அந்த இடத்துக்குள்ளே கட்டக்கூடிய பில்டிங்கும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும். தென்மேற்கு பகுதி உயரமாகவும் வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும், கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலியிடம் விட்டு, மேற்குலையும் தெற்குலையும் அதை விட குறைவாக காலியிடம் விட்டு உச்ச வாசல் அமைத்து படிக்கட்டு அமைக்கும் போது உட்பகுதியில் மேற்கு தெற்கு பகுதியில், மேற்கு நடுப்பகுதியில் தெற்கு நடுப்பகுதியில் அமைத்து கொள்ளலாம். ரொம்ப குறிப்பாக தெருக்கூத்தை வந்து நம்ம அனுசரித்து வீடு கட்டுறது ரொம்ப நல்லது. படிக்கட்டு கண்டிப்பாக எந்த உள்முலையிலையும், அதாவது வடகிழக்கு உள்முலை, தென்கிழக்கு உள்முலை, கிழக்கு சார்ந்து வடக்கு சார்ந்து வடமேற்கு தென்மேற்கு உள்முலையில் வரக்கூடாது. அதே போல் வடகிழக்கு வெளிமொழியிலையும் வரக்கூடாது. தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வெளிமொழியில் வரலாம். அது ஓப்பன் சர்க்கேஸ் கேண்டிலிவராக வரலாம். இதுதான் ரூல் ஆஃப் த கேம். மற்ற எல்லா விஷயங்களுமே அதுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த 6 ரூலை அனுசரித்து வீடு கட்டும்போது ஒரு மனிதனால் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், வாஸ்து டிப்ஸ், நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், பலருடைய பண தேவையை பூர்த்தி செய்யும் விதத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ரொம்பவே அற்புதமான பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். நேர்கள் எல்லாரும் ஒரு பேப்பர் பேனாவோட ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்காக. நாட் ஓன்லி பணம், இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு 3 கேள்விகள் பொதுவாக, அதை நீங்கள் உங்களுக்கு நான் கேட்குற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எனக்கு கேட்குற மாதிரி கூட நான் வச்சுக்கலாம். முதல் கேள்வி என்னென்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குதா? பதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து முதல் கேள்வி. எதுவுமே இல்லைன்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்?
ரெண்டாவது கேள்வி, உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கா? ஆமாம், இருக்கின்றது. அதை வந்து நம்ம உங்களால் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதுதான் பதிலும் போது எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? அப்போ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? மூன்றாவது கேள்வி வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா? ஆமாம் இருக்குது. அது சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாது அப்படின்னும்போது, அப்போ சரி பண்ண முடியாத பிரச்சனை நினச்சி ஏன் கவலைப்படுறீங்க? முதல் விஷயம், எனக்கு பிரச்சனையே இல்லை, அப்போ எதுக்கு கவலைப்படணும்? பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ண முடியும். அப்போ சரி பண்ண முடியக்கூடிய பிரச்சனைக்கு எதுக்கு கவலைப்படணும்? பிரச்சனை இருக்குது, சரி பண்ண முடியாது, அப்போ அதுக்கு நம்ம சரி பண்ண முடியாத பிரச்சனைக்கு எதுக்கு கவலைப்படணும்? அப்போ நீங்கள் பணத்தை ஈர்க்கணுன்னா, ஒரு லைஃப்பில் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா, மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா கவலைப்படுறதை நிறுத்திடுங்க. கவலைப்படுறதுனாலையோ கண்ணீர் விட்டு கதறி அழறதுனாலையோ நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பணத்தை ஈர்க்கணுன்னா கவலைன்ற ஒரு விஷயம் நம்ம கூட எப்போவுமே இருக்கக்கூடாது. அது ஒரு நம்ம வந்து என்ன சொல்கிறது வந்து அது வந்து நம்ம செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பணத்தை ஈர்க்க மிக எளிமையான வழி, கவலை இல்லாமல் இன்னிலிருந்து இருங்க. உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் பணத்தை ஈர்ப்பீர்கள். மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப ஈஸியா 3 கேள்வி வச்சு அழகா விளக்கி சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கதிரேசன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார், எனக்கு தென்மேற்குல லெட்டின் பாத்ரூம் இருந்துச்சு சார். சரிங்க சார். அதெல்லாம் இடிச்சிட்டு இப்போ வடமேற்குல கட்டிட்டேன். சூப்பர் சார், எக்ஸலன்ட் சார், பர்ஃபெக்ட்லி கரெக்ட் சார். அப்போ அந்த இடம் வந்து இப்போ 4 மூலையா காலியா இருக்கு சார். ஒரு 20க்கு 20. எந்த உங்கள் பிளாட்டில் 20க்கு 20 காலியாக இருக்கா, வீட்டுக்குள்ளே காலியாக இருக்கா? தென்மேற்கு மூலையில. சரி. அந்த லெட்டின் பாத்ரூம் பழசு இருந்துச்சுல, அதை வந்து இடிச்சிட்டு நான் வடமேற்குல கட்டிட்டேன். சரி. அதை இடிச்சு தரமட்டமா ஆயிட்டல எல்லாத்தையும். ஆமாம். அந்த இடம் வந்து காலியா இருக்க, பிளைனா இருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, தெற்கை விட உங்களுக்கு வடக்கில் இடம் அதிகமாக இருக்கா? வடக்குல அதிகமா இல்லை சார். அதுதான் லெட்டின் பாத்ரூம் கட்டிட்டாங்க. இல்லை நீங்கள் லெட்டின் பாத்ரூம் வடக்குல அதிகமா இல்லை சார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? பட்டீஸ்வரம் சார், கும்பகோணம் தாலுகா. ஓகே, தேனுபுரீஸ்வரர் கோயில் ரொம்ப இப்போ தானே கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்தது. ஆமாம் சார், ஆமாம் சார். நான் ரொம்ப பிடிச்ச துர்கை அம்மன், நல்ல டெம்பிள் சார். உங்கள் நல்ல ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார். என்னுடைய அதுக்கு பதில் என்னென்னா, இப்போ அது தவறுன்னு தெரியுது, திருத்துறீங்க சார். திருத்தும் போதாவது ஒரு நல்ல ஆளை கூப்பிட்டு அதை பண்ணிக்கலாம் இல்லையா சார்? பண்ணியிருக்கலாம் இல்லையா? இங்கே எனக்கு ஆள் அந்த மாதிரி இது தஞ்சாவூர்லேயே ஆண்டாள் ராஜன் மிகப்பெரிய வாஸ்து கன்சல்டன்ட் சார். ஆண்டாள் ரூல்ஸ் தெரிஞ்சு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள் நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்கள் கூகுளில் அவுட் பண்ணலாம். நீங்கள் இல்லைன்னா இந்த டிவிக்கு ஃபோன் பண்ணி யார் நல்ல ஆட்கள்னு கேட்டால் சொல்ல போகிறாங்க சார். பட் என்னோட பதில் என்னென்னா, உங்களோட இதுக்கு நீங்கள் பண்ண விஷயம் சரி சார். அது காம்பவுண்டை ஒட்டி கட்டிருந்தீங்கன்னா அது தவறு சார். பொதுவாக தெற்கை விட வடக்கில் வந்து இடம் அதிகமாக இருந்தால்தான் நல்லது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிங்க. நீங்கள் அந்த துர்கையம்மன், பட்டீஸ்வரம் துர்கையம்மன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாள். நீங்கள் துர்கையம்மன் காலையே பிடிச்சிங்க. நான் ஏற்கனவே அந்த மீன் கதை சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பில் பெரிய திருப்புமுனை ஏற்படும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மதுரையில இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். சார் வாழ்க வளமுடன். வணக்கம் சார். நம்ம வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டு குடி போயிருக்கோம். எவ்வளவு கையில சம்பாதிச்சாலும் வந்து கையில அந்த காசு வாங்கினதும் மற்ற நேரம் கிடைக்க மாட்டேங்குது சார். சரிங்க சார். உங்கள் மனைவி எப்படி நல்லா உங்க கூட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்களா? ஹாப்பியாக இருக்காங்க சார். அதோட வேறு என்ன சார், நீங்கள் வந்து மனைவி குழந்தைகள் ஹாப்பியாக இருக்காங்களா உங்க கூட? நல்லா இருக்காங்க சார். அவ்வளோதான் சார். நீங்கள் வந்து பணம் ஒரு விஷயம் போதுன்னு நினச்சி கஷ்டப்பட்டீங்கன்னா இருக்கிற சந்தோஷமும் கெட்டு போயிடும் சார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறன்னு நினைங்க சார். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் சார். உங்களோட பணம் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களோட இடத்துல வந்து வடக்கு, நம்ம மேற்கு 2 இடத்தையும் நம்ம பார்க்கணும் சார். அந்த வடக்கு மேற்கில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அதை ரெக்டிஃபை பண்ணிங்க. உங்களால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும். அதுக்குரிய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு பூர்வீக வீடு இருக்குது, இப்போ நான் வந்து மெட்ராஸில் இருக்கேன், என் ஆஃபீஸ் வந்து அம்பத்தூரில் இருக்குது, நான் எதை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா வந்து எதாவது ஒன்று பார்த்தா போதுமானு கூட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன பியூட்டினா, எல்லா விஷயங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பூர்வீக வீட்டில் ஒரு தப்பு இருந்ததுன்னா அதே தப்பு தான் வந்து நம்முடைய சொந்த வீடு சென்னையில் இருக்கும், நம்ம ஃபேக்ட்ரிலையும் இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றினா கூட மற்ற 2 விஷயம் மாறிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பூர்வீக வீடை வந்து முதல்ல கை வைக்கிறது நல்லது. அது வைக்க முடியாத பட்சத்தில், அது வந்து இப்போ சொத்து பங்குலாம் பிரிக்க முடியாதுன்ற பட்சத்தில் மற்ற இருக்கிற எதில் வந்து குயிக்காக பண்ண முடியும் அதை பண்ணும்போது மற்ற இடங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுன்றது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை.
நான் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ தயவுசெய்து வந்து நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரு ஆளை ஒரு ஆண்டாள் வாஸ்து தெரிஞ்சவங்களை கூப்பிடுறீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு ஆளை ஒரு இடத்த பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ண சொல்லுங்கள். அதில் பெரிய மாற்றம் ஏற்படும். இதுதான் இன்றைக்கி வாஸ்து டிப். தெளிவான வாஸ்து டிப் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். மேடம் யார் பேசுறீங்க சார்? பேர் என்ன? மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். வணக்கம் சார். சார் எங்களுக்கு தென்மேற்கு மொழியில வாஸ்து சார். தவறு சார். அது வந்து உங்களுக்கு தெற்கு பார்த்த விட மேற்கு பார்த்த விடா? தெற்கு பார்த்த வீடு சார். அது வந்து இல்லை சார், ஒரே நிமிஷம் சார். தென்மேற்கில் வாசல் தவறு சார். அந்த வாசல் தெற்கு பக்கம் கிழக்க ஒட்டின மாதிரி வைங்க. அதுதான் சரியான தீர்வு சார். இருக்கிற தென்மேற்கு வாசல் வந்து எவ்வளோ சீக்கிரம் மூடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்களை நீங்கள் சீக்கிரம் உணர என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சந்திரசேகர் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சார். சந்திரசேகர் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் உங்க கேள்விகளை கேளுங்க சார். ஓகே, நேர் இணைப்பில் இல்லை சார். பொதுவாக வந்து வாஸ்து பிரகாரம் எப்படி இருக்கணும் ஒரு வீடு அப்படின்னு சொன்னீங்க சார். தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து வாஸ்து பிரகாரம் எப்படி இருக்கணும்? சரி, தொழிற்சாலை தான் ஒரு வீடு. அந்த ஓனரோட வீடு எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த தொழிற்சாலையும் இருக்கும். ஓனரோட வீட்டில் நல்ல விஷயங்கள் தானே தொழிற்சாலைக்கும் அது வந்துருன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு வீடே இல்லை, எனக்கு வீடு ஊரில் இருக்குது, நான் எங்கள் மேன்ஷன் தங்கியிருக்கேன், எனக்கு தொழிற்சாலை அமைக்கணும் போது ரொம்ப சிம்பிள் லாஜிக் என்னென்னா, வடகிழக்கு பகுதி நார்த் ஈஸ்ட் பகுதியில் வெயிட் இல்லாமல் வச்சுங்க. சவுத் ஈஸ்ட்டில் வந்து பாய்லர், ஃபர்னஸ் போன்ற விஷயங்கள் தென்கிழக்கு பகுதியில் வச்சுங்க. தென்மேற்கில் வந்து ஸ்டோர் ரூமு, ரா மெட்டீரியல் வந்து நம்ம வைக்கலாம். அந்த ஆஃபீஸோட ஹெட், இப்போ நீங்கள் தான் தலைவர்னால் நீங்கள் உட்காரக்கூடிய இடமா அதை வச்சுக்கலாம். வடமேற்கு பகுதியில் ஃபினிஷ் குட்ஸ் விற்கக்கூடிய பொருளை வைக்கலாம். நம்ம வந்து ரூஃப் அமைக்கும்போது தெற்கு உயரமாகவும் வடக்கு பள்ளமாகவும் அமைப்பது நல்லது. அதாவது சிங்கிள் சைடட் ரூஃப்னு சொல்லுவாங்க. அப்படி அமைக்கும் பட்சத்தில் அந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக அமையும். அதில் வந்து சதுரம் செவ்வகம்ன்றதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த தொழிற்சாலையில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.